வீட்லயே வந்து முருங்கை மரம்லாம் வச்சிருக்கோம். அதை வச்சு நான் வந்து முருங்கை வகையில வந்து ஒரு பலவிதமான பொருட்கள் வந்து நான் செய்ய ஆரம்பிச்சேன். அதுல வந்து முருங்கை கீரை பொடி வகைகள்ல வந்துட்டு என்ன பாத்தீங்கன்னா இட்லி பொடி, முருங்கைக்கு உருண்டை, முருங்கையிலே வந்து முறுக்கு, பிரண்டை பொடி வந்து சாதப்பொடியா பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். முடக்கத்தான் வந்து சாதப்பொடியா பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். பிரியாணி மசாலா, சிக்கன் மசாலா, அதோட டேஸ்ட் பிடிக்க ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னாக்கா ஃப்ரெண்டுங்க எல்லாருமே வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு வந்து நிறைய ஆர்டர்ஸ் இதுல இருந்து வர ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா அலங்கார பொண்ணுங்களுக்கு தேவையான அந்த ப்ரைடல் மேக்கப்புக்குள்ள அந்த பூவு, கிளிப் ஐட்டம்ஸு, நிறைய அந்த ஸ்டோன் வச்ச கிளிப் ஐட்டம்ஸ், அது மாதிரி நிறைய எல்லாமே பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்குமே எனக்கு ஆர்டர் வந்துக்கிட்டு இருக்கு. அது மாதிரி முறுக்கு வகைகளில் வந்து தூதுவளை, முருங்கைக்கீரை, முடக்கத்தான், துளசி, கருவேப்பிலை, இதில் எல்லாத்துலேயுமே வந்து முறுக்கு பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அனைவருக்கும் வணக்கம். நான் ஆண்டாள் ஆழ்வார்சாமி. கடந்த 25 ஆண்டுகளாக ஸ்ருதி ஹெர்பல் லேபரேட்டரிஸ்னு ஒரு கம்பெனியை ரன் பண்ணிட்டு வரேன். 25 வருஷம் கடந்து வந்த பாதையை சில்வர் ஜூப்ளியாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தொழில் முனைவர்களை அறிமுகப்படுத்திகிட்டு இருக்கோம். ஏற்கனவே 8 பேட்ச் முடிஞ்சது. இன்றைக்கி 9வது பேட்சில் நம்ம யார் அறிமுகப்படுத்துகிறோன்னு பார்த்தீங்கன்னா பிரேமான்றவங்கள அறிமுகப்படுத்துகிறோம். அவங்க வந்து பூவெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் மசாலா பொடியெல்லாம் பண்ணுறேன்ட்டு வந்திருக்காங்க. அவங்க பிஸ்னஸை பற்றி பேச வர்றாங்க. நம்ம கேட்போம். அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் வந்து பிரேமா. நான் சமயபுரம் பகுதியிலேருந்து வரேன், திருச்சி சமயபுரம். பார்த்தீங்கன்னா நான் வந்து பேசிக்கலாக வந்துட்டு நான் வந்து ஒரு நர்ஸு. ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுதே வந்துட்டு நாங்கள் வந்து ஒரு லவ் மேரேஜ் பண்ணி வந்தோம். யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து ஃபேமிலியை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து எங்கள் ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னோடய பசங்களுக்கு வந்துட்டு நான் என்ன கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது எங்கள் பசங்க வந்து என்னை வேலைக்கு போக வேணாம், நீங்கள் வீட்டிலே இருங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நான் வந்து நர்சிங் படிச்சுட்டு வீட்டில் இருக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை. அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா எனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஃபஸ்ட்டு வந்து என்னோட வீட்டிலே வந்து முருங்கை மரம்லாம் வச்சுருக்கோம். அதை வச்சு நான் வந்து முருங்கை வகையில் வந்து ஒரு பலவிதமான பொருட்கள் வந்து நான் செய்ய ஆரம்பித்தேன். அதில் முருங்கைக்கீரை, அதில் வந்து முருங்கைக்கீரை பொடி வகைகளில் வந்துட்டு என்ன பார்த்தீங்கன்னா இட்லி பொடி, முருங்கைக்கு உருண்டை, அப்புறம் பார்த்திங்கன்னா சாதப்பொடி, முருங்கையிலே வந்து முறுக்கு, அது மாதிரி பண்ண ஆரம்பித்து அதோடு சேர்த்து பார்த்திங்கன்னா மசாலாலாம் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் அதோடு சேர்த்து பிரண்டை பொடி வந்து சாதப்பொடியாக பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். முடக்கத்தான் வந்து சாதப்பொடியாக பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நான் பிரியாணி மசாலா, சிக்கன் மசாலா, அந்த மாதிரி எல்லாமே நான் வந்து செஞ்சு பக்கத்தில் கொடுக்க ஆரம்பித்தேன். அதுக்கு அதோட டேஸ்ட்டு பிடிக்க ஆரம்பித்து பார்த்திங்கனாக்கா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயும் சரி, ஆர்டர்ஸ் வந்து நான் வந்து யூடியூப்பு, அப்புறம் இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக், இதில் எல்லாத்துலேயுமே நான் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பித்த பொருள்களை கொஞ்சம் கொஞ்சம் போட ஆரம்பித்தேன். ஃப்ரெண்டுங்க எல்லாருமே வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு வந்து நிறைய ஆர்டர்ஸ் இதுலேருந்து வர ஆரம்பிச்சிச்சு. முருங்கைக்கீரையில் வந்து பொடி வகைகளுக்கும் சரி, முறுக்கும் சரி, எனக்கு ஆர்டர் வந்துக்கிட்டே இருந்தது. இதை வந்து நான் இப்போ வந்து கண்டினியூஸாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா அலங்கார பொண்ணுங்களுக்கு தேவையான அந்த ப்ரைடல் மேக்கப்புக்குள்ள அந்த பூவு, கிளிப் ஐட்டம்ஸு, நிறைய அந்த ஸ்டோன் வச்ச கிளிப் ஐட்டம்ஸ், அது மாதிரி நிறைய எல்லாமே பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்குமே எனக்கு ஆர்டர் வந்துக்கிட்டு இருக்கு. அதோடு சேர்த்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளவர் இந்த இது வந்து ஃபங்க்ஷன் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளவர் பொக்கே செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். இதோடு சேர்த்து டவல் பொக்கேயும் நான் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என்னோடய முருங்கைக்கீரை பொடி பார்த்திங்கனாக்கா இது வந்து சாதப்பொடி. இந்த சாதப்பொடியை வந்து சூப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இட்லி பொடியாகவும் யூஸ் பண்ணலாம். அது மாதிரி ஒரே பொருளில் வந்து 3 விதமாக யூஸ் பண்ணுறது மாதிரி நான் எல்லா மெத்தடுமே இதில் கலந்து நான் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா நான் அந்த ப்ரைடல் பூ அந்த சம்மந்தப்பட்டது எல்லாமே வந்து நான் கிளாஸஸும் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் ஒயர் கூட ஒன்று போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என்னென்னா பட்டை மேலே நார்மல் ஒயர் வச்சு பின்னுறது, அது வந்து ஒரு டிசைனாக வந்து வந்துக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஒயர் கூடையும் நான் வந்து பண்ணி கொடுக்குறேன். அதுவுமே நான் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா ஜூட் பேக்கும் தைச்சி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஜூட் பேக்கும் வந்து அந்த வீட்டில் வந்து சிம்பிளாக தான் நான் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். வந்து எல்லாமே வந்து எனக்கு அதுக்குமே ஆர்டர்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது. கண்டினியூஸாக வந்து ஜூட் பேக்கும் வந்து லஞ்ச் பேக் மாதிரி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ட்ராவல் பேக்கு செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இது எல்லாமே வந்து நான் வீட்டில் இருந்தே தான் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இதில் வந்து எனக்கு நிறைய ஆர்டர்ஸும் வந்துக்கிட்டு இருக்குது. நான் வந்து மசாலா வகையில் பார்த்திங்கன்னா வத்தல் குழம்பு மிளகாத்தூள், சாம்பார் தூள், முருங்கைக்காயிலே வந்து சாம்பார் தூள், இது எல்லாமே பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதுலேயே எனக்கு வந்து பிரண்டை ஆயில் ஒன்று பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அது மாதிரி முறுக்கு வகைகளில் வந்து தூதுவளை, முருங்கைக்கீரை, முடக்கத்தான், பிரண்டை, அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே சேர்த்து துளசி,
எல்லா விதமான இதுக்குமே வந்து நான் கருவேப்பிலை இதில் எல்லாத்துலேயுமே வந்து முறுக்கு பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். முறுக்கு, மிக்சரு, காராச்சவு அந்த மாதிரி எல்லாமே வந்து இந்த யூனிக்கான பொருள்கள் எல்லாத்துலேயுமே கலந்து நான் வந்து முறுக்குகளுமே செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதுவே இப்போ வந்து முறுக்கெல்லாமே நிறைய ஆர்டர்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இங்கே எனக்கு வந்து முறுக்குங்க தான் மேம் ஜாஸ்தி ஆர்டர்ஸ் வந்து எனக்கு முறுக்கும் முருங்கைக்கீரை சம்மந்தப்பட்டது எல்லாம் என்னென்ன பொருள் தயார் பண்ணுறோன்னா எல்லாமே வந்து எனக்கு ஆர்டர்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. இது வந்து என்னென்னா எனக்குன்னு வந்து ஒரு அடையாளம் வேணும். மெயினாக அதை பற்றி தான் நான் வந்துட்டு இதுக்காகவே நான் வந்திருக்கேன். எனக்கு வந்து யாரோட கையும் வந்து எதிர்பார்த்து நிற்கக்கூடாது. அது ஒரு மெயினான ஒன்று. பசங்களுக்கே வந்துட்டு நான் வந்து சப்போர்ட் பண்ணுறது என்னென்னா, நான் செய்கிற பொருளை வந்து அவங்களும் வந்து இதை வந்து வந்து கண்டினியூ பண்ணணும். என்னோட தலைமுறையும் வந்து என்னோட முருங்கைக்கீரையோட சம்மந்தப்பட்டது என்னெல்லாம் நான் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கணும். காயோட விதையில இருந்தும் நான் பொடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். முருங்கை விதையிலே பார்த்தீங்கன்னா 5 விதமான பொருள் நான் வந்து பண்ணி கொடுக்குறேன். அதில் வந்து இது யாருக்காவது வேணும்னு சொன்னால் என்னோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதில் எந்த உங்களுக்கு வந்து இந்த ஃப்ளவர் சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, அலங்கார பெண்களுக்கு செஞ்சு கொடுக்கக்கூடிய அந்த கிளிப்பு வகைகளுக்கும் சரி, பொடி வகைகள் இது எதுக்கு வந்து ட்ரைனிங் வேணும்னாலும் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஒயர் கூடையும் வந்து நான் வந்து ட்ரைனிங் அந்த புதுவிதமான ஒயர் கூடாது அந்த ட்ரைனிங்குமே நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். யாருக்காவது தேவைன்னாலும் எனக்கு இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பிரேமா மிக சிறப்பாக பேசினாங்க. அவங்க பாருங்க ஒரு முருங்கைக்கீரையை வச்சுக்கிட்டு வீட்டில் இருக்க முருங்கை மரத்தை வச்சுக்கிட்டு எவ்வளோ சிறப்பாக முருங்கைக்கீரையில் இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம முருங்கைக்கீரை சாதப்பொடியா? சாதப்பொடி, முருங்கைக்கீரை சாதப்பொடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க பாருங்க. ஒரே ஒரு மூலப்பொருளை வச்சுட்டு அவங்க எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. நமக்கு வந்து நிறையா பொருள் வேணுன்ற அவசியம் இல்லை. ஒரு பொருளை வச்சுட்டு இன்னோவேட்டிவாக அந்த முருங்கைக்கீரையில என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. அப்புறம் நீங்க வந்து தூதுவளை முறுக்கு, பசங்க என்னென்ன கீரையெல்லாம் சாப்பிட மாட்டாங்களோ எல்லாத்தையும் முறுக்கா பண்ணி கொடுத்துடுறது, சாப்பிடுங்கடான்ட்டு. பாருங்க என்ன அருமையா பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் ஏதாவது தேவைப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல அவங்க நம்பர் இருக்கு, தொடர்பு கொண்டு நீங்க வாங்கிக்கலாம். சரிங்களா? நன்றிங்க.